ஸோ எக்ஸசைஸ் 9.4ல் நம்ம படிக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா பெர்னலி இன்டகிரேஷன். சரிங்களாமா? ஸோ இந்த பெர்னலி இன்டகிரேஷனுடைய முக்கியமான பார்ட் வந்து இன்டெக்ரல் பை பார்ட். இதை போன வருஷம் நான் படிச்சிருக்கோம். ஸோ இன்டெக்ரல் பை பார்ட்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு வந்து இன்டெக்ரல் udv இந்த ஃபார்மில் இருக்க சொல்ல நீங்கள் இந்த ஃபார்மில் எப்படி எழுதிங்கன்னா uv மைனஸ் இன்டெக்ரல் vduன்னு எழுதிருப்பீங்க. அவருக்கா? ஸோ இந்த ஃபார்மில் காமனாக எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆனால் இதே ஃபார்மெட்டில் தான் பெர்னலி ஃபார்முலா நமக்கு உருவாகுது. இந்த பெர்னலி ஃபார்முலா நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதில் ஃபார்முலா எழுதிக்கிங்க. பெர்னலி ஃபார்முலா, பெர்னலி ஃபார்முலா. ஸோ பெர்னலி ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா சேம் சிமிலர் பேட்டர்ன் தான். இன்டெக்ரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் u triple dash v3 plus etc. Here u dash u double dash is called as successive differentiation. அடுத்து வரக்கூடிய differentiation. And v1 and v2 is a successive integration. சரிங்களா? உங்களுக்கு v1 v2 வேணால் என்ன பண்ணுங்க வந்து ஃபர்தராக இன்டெகிரேட் பண்ணிட்டே வரணும். u டேஷ் u டபுள் டேஷ் வேணும்னா நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வரணும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த இடத்துல மேலேயும் கீழே லெஃப்ட்டில் ஒரே மாதிரி தானே இருக்குது udv. அப்போ ஏன் நம்ம இந்த இடத்துல பெர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா, எப்போ வந்து நமக்கு யூடைய ஆன்சர் அல்ஜிப்ராவாக இருக்குதோ, யூடைய ஆன்சர் எப்போ வந்து உங்களுக்கு அல்ஜிப்ராவாக இருக்கோ அப்போ நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஃபார்முலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சிம்பிளாக முடிக்கிறதுக்காண்டி நம்ம பெர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ எப்போ வந்து யூங்கிறது அல்ஜிப்ராவாக இருக்கோ அப்போ என்ன பண்ண நீங்கள் வந்து பெர்னலி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 9.4ல் கொஸ்டின் நம்பர் 1, எவாலுவேட் த ஃபாலோவிங். இன்டெக்ரல் 0 to 1 x cube e power minus 2x dx. இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த இன்டெக்ரல் பை பார்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணோம். அவருக்கு தான் பாருங்க. அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா ஐ லேட் நான் லேட்டாக வந்தா அப்படிங்கிற ரூல். ஐ அப்படிங்கிறது இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி. இந்த இடத்துல இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி கிடையாது. எல் அப்படின்னா லாக் கிடையாது. ஏ இஸ் கால்ட் அஸ் அல்ஜிப்ரா. அப்போ அல்ஜிப்ரான்னு தெரிஞ்ச உடனே நம்ம இந்த இன்டெக்ரல் பை பார்ட் ஃபார்முலாவில் பெர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். சரியா? அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல யூ அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்க்குங்க. ஸோ யூ அப்படி யாருன்னா, யூங்கிறது அல்ஜிப்ரா இஸ் கால்ட் அஸ் எக்ஸ் கியூபு. மீதி என்ன இருக்காங்களோ அது நமக்கு டிவி. அப்போது டிவி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x இன்டு டிஎக்ஸ். சரியாப்பா? அப்போ யூங்கிறது நம்ம அல்ஜிப்ராவாக இருந்தால் இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம பெர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். பை பெர்னலி ஃபார்முலா இன்டெக்ரல் u dv ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து uv டேஷ் அப்படி தானே, uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 மைனஸ் எக்ஸட்ரா கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும். இதுபடி செய்யப்படும். ஓகேவா? இப்போ நமக்கு இதில் யாரெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல நமக்கு uv தெரியுமா இல்லையா? இதில் எழுதி என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக வந்து எழுதி கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், u டேஷ் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 3x², u டபுள் டேஷ் ஆன்சர் 6x, u ட்ரிபிள் டேஷ் ஆன்சர் 6 × 1 ஆன்சர் 6. அப்போ இங்கே u ட்ரிபிள் டேஷ் வரைக்கும் வேணும்னா நமக்கு v3 வரைக்கும் இருந்தாலே போதுமானது. இப்போ நமக்கு v1 v2 v3 வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இன்டெகிரேஷன் பண்ணணும். அப்போ டேக் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட். நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு வாட்டி இன்டெகிரல் போட மாட்டேன், நம்ம இன்டெகிரல் பண்ணாமல் நினச்சிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வியோடைய ஆன்சர் இஏ பண்ணிங்கன்னா இ பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2. அடுத்து v1உடைய ஆன்சர் இ பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2. அப்படிங்கிறது ப்ளஸ் 4 போயிருமா? அடுத்து v2உடைய ஆன்சர் இ பவர் மைனஸ் 2x டிவைடட் பை மைனஸ் 8. அப்போ v பவர் 3உடைய ஆன்சர் இ பவர் மைனஸ் 2x பை 16. ஓகே தானேப்பா? அப்போ நம்ம எப்படி மேட்ச் பண்ண போகிறோன்னு பார்த்தோம்னா, இதில் இருந்து எப்படி மேட்ச் பண்ணணும், uv அடுத்து u டேஷ் v1 அடுத்து u டபுள் டேஷ் v2 அடுத்து u ட்ரிபிள் டேஷ் v3. ஓகேவா? இப்படி அப்ளை பண்ணுவோமா? முதல்ல கொஷின் எழுதிக்கங்க. கொஷின் யாருன்னா இன்டெக்ரல் 0 to 1 அப்படி தானேப்பா? இன்டெக்ரல் 0 to 1 x கியூபு இ பவர் மைனஸ் 2x dx ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு uv. அடுத்து என்னம்மா யூவோடைய ஆன்சர் பாருங்கள், எக்ஸ் கியூப் uv x கியூபு e பவர் மைனஸ் 2x பை மைனஸ் 2. ஃபார்முலா படி அடுத்து என்ன வரும், மைனஸ்
அடுத்து u dash v1 3x square into v1 e power minus 2x by 4 அடுத்து plus u double dash 6x into இங்கே e power minus 2x by minus 8 அடுத்து ஃபார்முலா படி மைனஸ் அடுத்து u triple dash 6 into e power minus 2x by 16 ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா 1 லோயர் லிமிட் யாருன்னா 0 ஓகே தானேப்பா இதுக்கப்புறம் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் டேரெக்டாக அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடலாம் அப்படி இல்லைனா இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணலாம் நீங்கள் போடலாம் உங்களுக்கு எப்படி கன்வென்ட் நீங்கள் போட்டுக்கங்க என்ன பண்ண சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன் இதில் எல்லா இதையும் e பவர் மைனஸ் 2x காமனாக இருக்குதா அண்ட் மாதிரி எல்சிஎம் 16 மாற்றிடுவோமா 16 சரியா இப்போ இங்கே பாருங்க முன்னாடி எழுதிக்கிறேன் இங்கே எக்ஸ் கியூப் இருக்குதா இப்போ இது 16 மாற்றுறேன் அப்போ டிவைட் பை 16 அப்போ எதால் பெருக்கணும் 8 நான் மேலே 8 எக்ஸ் பவர் மைனஸ் 2x இந்த மைனஸை மேலே கொண்டு போயிருங்க e power minus 2x சாரி e power minus 2x ஓகேவா இங்கே மைனஸ் இங்கே என்ன பண்ணுறேன் 3x ஸ்கொயர் இருக்குதா டிவைடட் பை இங்கே 16 மேலே 4 வருமா 4 e power minus 2x ஓகே தானேப்பா இங்கே ப்ளஸ் 6x இங்கே 16 மாத்திரம் மேலே மைனஸ் கொடுத்துருங்க 2 வருமா e power minus 2x இங்கே அப்படியே வச்சுக்கலாம் minus 6 e power minus 2x by 16 இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டுருவோமா அப்பர் லிமிட் 1 லோயர் லிமிட் 0 எல்லாத்தையும் என்ன பண்ணேன் எல்சிஎம் 16 மாத்திரேன் இப்போ நம்ம 16 என்ன பண்ணலாம் காமனாக எடுக்கலாம் அப்போ ஆன்சர் டிவைடில் 16 காமனாக எடுத்துருங்க அண்ட் e பவர் மைனஸ் 2x காமனாக எடுத்துருங்க சரியா அண்ட் எல்லாத்துலையும் எக்ஸ் காமனாக எடுக்கலாம் எக்ஸ் இதில் சின்ன இதில் இல்லை ஓகே அப்படியே வச்சுக்கோங்க அப்போ இது எப்படி பண்ணலாம் பார்த்தோன்னா எக்ஸ் கியூபு மீதி யாருக்கா minus 8 இருப்பாங்க சரியா அடுத்து இங்கே இது வெளியே போய்ட்டு இது வெளியே போய்ட்டு அப்போ ஆன்சர் 12 minus 12 எக்ஸ் ஸ்கொயர் இருப்பாங்க ஓகேவா அடுத்து இங்கே இது ரெண்டு வெளியே போய்ட்டு மைனஸ் 12 எக்ஸ் இருப்பாங்க ஓகே தானேப்பா minus 12 எக்ஸ் இங்கே மைனஸ் இங்கே 6 மட்டும் இருப்பாங்க ஸோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மொத்தமாக சேர்த்து தான் போடணும் ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா 1 லோயர் லிமிட் யாருன்னா 0 இப்போ ஃபஸ்ட்டு 1 போடுவோமா 1 போட்டிங்கன்னா பாருங்கள் e பவர் minus 2x by 16 சாரி இங்கே எக்ஸு போல் 1 போடும் அப்படிதானே எக்ஸு போல் 1 அப்போ இன்ட்டு 1 அடுத்து 1 போடுங்க 1 இன்ட்டு minus 8 இங்கே minus 12 இன்ட்டு 1 தான் வரும் minus 12 இன்ட்டு 1 minus 6 அப்போ லிமிட் போடாச்சா மைனஸ் லோயர் லிமிட் போடுறேன் லோயர் லிமிட் போடுறதுன்னு 0 போடணுமா பாருங்கள் 0 போட சொல்ல இங்கே e பவர் 0 by 16 ஃபஸ்ட் ஆன்சர் 0 ஏன்னா எக்ஸ் இந்த 0 செகண்ட் ஆன்சர் 0 தேர்ட் ஆன்சர் 0 லாஸ்ட் 6 மட்டும் வருமாப்பா க்ளோஸ் பண்ணிக்கங்க இதை நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் எப்படி அதெல்லாம் e பவர் minus 2 by 16 இதனுடைய ஆன்சர் minus 8 இதனுடைய ஆன்சர் minus 12 இதனுடைய ஆன்சர் minus 12 இதனுடைய ஆன்சர் மைனஸ் எல்லாத்தையும் கூட்டணும் அப்படி தானே எல்லாத்தையும் கூட்டணும் வாட் இஸ் ஆன்சர் minus 38 ஓகே தானேப்பா இங்கே minus 6 இருக்குமா அது எல்லாம் 0 அப்போ இதோடைய ஆன்சர் 1 அப்போ இந்த மைனஸ் என்னவா போயிடும் ப்ளஸ்ஸு 6 by 16 ஈக்குவல் டு இதோடைய ஆன்சர் கட் பண்ணுவோமா இதை கட் பண்ண எந்த டேபிள் கட் பண்ணலாம் 2 டேபிள் கட் பண்ண ஆன்சர் 8 இங்கே minus 19 அப்போ ஆன்சர் இது ஃபஸ்ட்டு வச்சுங்க ஏன்னா ப்ளஸில் இருக்குது இதை கட் பண்ணால் 3 by 8 ஆன்சர் 3 by 8 இது minus 19 e பவர் minus 2 by 8 ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் சார் கொஸ்டின் 4 பாருங்கள் இன்டெக்ரல் 0 to pi by 2 x square cos 2x dx இந்த பெர்னலி ஃபார்முலா எப்போ வரும்னா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் பெர்னலி ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியாப்பா இப்போ அதுபடி நம்ம எது u எது dvன்னு எடுக்கணும் பை யூஸிங் ஐலேட் கண்டிஷன் ஸோ ஐலேட் கண்டிஷன் படி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐ இன்வெர்ஸ் இதில் இல்லை எல் லாக் இதில் இல்லை ஏ அப்படிங்கிறது அல்ஜிப்ரா அப்போ நமக்கு இந்த இடத்துல இந்த டேமை நான் யூவாக கன்சிடர் போகிறப்ப மீதி எதுவாக இருந்தாலும் அதை நான் டிவியாக என்ன பண்ண போகிறேன் கன்சிடர் பண்ண போகிறேன் சரியாப்பா அப்போ யூ நான் டிவி எடுக்க போகிறேன் ஓகேவா பை யூஸிங் த பெர்னலி ஃபார்முலா எழுதிக்கலாம் இன்டெக்ரல் யூ டிவி ஈக்குவல் டு uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3 plus etc. இங்கே u யாருன்னா x square and v யாருன்னா dv யாருன்னா
cos 2x into dx. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கப்பா. ஸோ u dash ஆன்சர் 2x, u double dash ஆன்சர் 2, u triple dash ஆன்சர் 0. அப்போ நமக்கு u triple dash 0ன்னா நமக்கு இங்கே வந்து v3 தேவையில்லை, v2 என்ன பண்ணலாம் நிப்பாடிக்கலாம். அப்போ இதை ஃபர்தராக என்ன பண்ணுங்கள், இன்டெகிரல் பண்ணுங்கள். ஸோ டேக் இன்டெகிரேஷன் ஆன் போத் சைட். இன்டெகிரல் பண்ணிங்கன்னா v உடைய ஆன்சர் இன்டெகிரல் காஸ் ஆன்சர் sin 2x by 2. ஓகே தானேப்பா. அடுத்து v1 சைனை இன்டெகிரல் பண்ணிங்கன்னா மைனஸ் காஸ் 2x by ஏற்கனவே 2 இன்னும் 2 ஆன்சர் 4ஆக போயிடுவாங்க. அடுத்து v2 உடைய ஆன்சர் மைனஸ் அப்படி வச்சுக்கோ, காசை இன்டெகிரல் பண்ணிங்கன்னா sin 2x by ஆன்சர் 8. ஏன்னா 4க்கு இன்னும் 2 போயிருக்குன்னா ஆன்சர் 8. அப்போ இது எப்படி போயிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா uv u dash v1 u double dash v2 u triple dash v3. ஏன்னா u triple dash கேப்ப எல்லாம் 0 வரும். நம்ம எந்த எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கொஸ்டின் எழுதிக்கலாம். கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ரல் 0 to pi by 2 x square cos 2x into dx is equal to ஃபார்முலா படி பாருங்க uv யாரு x square into v உடைய ஆன்சர் sin 2x by 2. அடுத்து மைனஸ் u dash v1 2x into மைனஸ் cos 2x by 4. அடுத்து ப்ளஸ் u double dash 2 into மைனஸ் sin 2x by 8. சரியாம்மா, இது அவுட்புட் ஆன்சர். இதுக்கு அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா pi by 2 இங்கே என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். சரியாம்மா, இப்போ டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட போகிறோம். கவுன்ஸ்டே வாங்க. ஃபஸ்ட்டு pi by 2 போடுறேன் ஈக்குவல் டு, ஸோ pi by 2 நீங்கள் போட்டிங்கன்னா எப்படி எழுதலாம், pi ஸ்கொயர் பை 4 இங்கே இன்ட்டு சைன், இங்கே pi by 2 போட்டால் பை வந்துடுமா, டிவைட் பை 2, நான் 2 கட் பண்ணிட்டேன்ப்பா, மைனஸ் 2 இன்ட்டு pi by 2 இன்ட்டு மைனஸ் காஸ், இங்கே 2 இந்த 2 கட்டாயின ஆன்சர் pi by 4. அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் சைன் என்ன வரும், pi by 8. இது யாருடைய ஆன்சர், அப்பர் லிமிட் மைனஸ் 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 லோயர் லிமிட் போடுமா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. அப்போ 0 தான், ஒன்றுமே போட வேண்டாம். என்ன 0னா 0, இது என்னது 0 தான், இங்கே என்னதான் 0 தான். நம்ம எல்லாமே சைன் 0னா 0 தானேப்பா, இது 0 அதனால 0, இது 0 0. அப்போ இங்கே வந்து சைன் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம், டோட்டலாகவே 0 படிக்கலாம். இதை ஃபர்தர் என்ன பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஈக்குவல் டு pi ஸ்கொயர் பை 4 இன்ட்டு சைன் பை ஆன்சர் 0. ஓகேவா, மைனஸ் இந்த எல்லாமே கட் ஆயிருமா, அப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிருமா, ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு காஸ் பை ஆன்சர் மைனஸ் 1 பை 4. இங்கே பை இருக்குது மிஸ் பண்ணிக்க, அங்கே பை மிஸ் பண்ண அப்படிதானே, பை பை 4. சரியாப்பா, ப்ளஸ் இங்கே 2 இன்ட்டு சைன் 0 0. அப்படி தான் தேவையில்லை, அப்படி விட்டுடலாமா, இது விட்டுடலாமாப்பா. ஓகே, இப்போ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் 0 விட்டுரு 0, செகண்ட் ஆன்சர் ப்ளஸ் சார் மைனஸ் இருக்குதா, இங்கே 2 வராது, இங்கே கட் பண்ணியாச்சு. ஓகேவா, வெறும் பை தான் வரும், இங்கே நமக்கு மைனஸ் 1. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தோன்னா மைனஸ் பை பை 4. இந்த ஆன்சர் நமக்கு 0 போயிருமா இல்லையா, இப்போ 0லாம் கட் பண்ணால் வாட் இஸ் ரிமைனிங் ஆன்சர்ப்பா, ரிமைனிங் ஆன்சர் மைனஸ் பை பை 4. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சம் எங்கே இருக்குன்னா எக்ஸைஸ் 9.4 பெர்னலி ஃபார்முலாவில் உட்காந்துருக்கு. இப்போ இந்த சம்மை பார்த்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக பெர்னலி ஃபார்முலாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். சரியாப்பா, இப்போ இந்த சம் நம்ம உடனே பண்ண போகிறது கிடையாது. என்ன பண்ண போகிறோம்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். என்ன சிம்பிளிஃபிகேஷன் பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த tan இன்வெர்ஸை டீன்னு எடுக்கிறேன். லெட் t இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் எக்ஸ். இதை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dt பை dx இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by 1 plus x square. இந்த dx மேலே கொண்டு போயிருங்க. அப்போ dt ஈக்குவல் டு dx டிவைட் பை 1 plus x square. அப்போ இந்த ரிசல்ட்டில் dx டிவைட் பை 1 plus x ஸ்கொயருக்கு நம்ம டீன்னு போட்டுடலாமா. அப்போ எங்கெல்லாம் tan இன்வெர்ஸ் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் டீன்னு போட்டுடலாமா. அடுத்து அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாற்ற போகிறோம் பாருங்கள். இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாற்றணும். கொடுத்தது எக்ஸோடைய வேல்யூ, கண்டுபிடிக்க போகிறது டீயோடைய வேல்யூ. ஸோ கொடுத்த 2 ஆன்சர், ஒரு ஆன்சர் 0, இன்னொரு ஆன்சர் 1. இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக 0 போடுங்க,
tan எந்த டிகிரிக்கு 0ன்னா 0க்கு. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் tan எந்த டிகிரிக்கு 1 வரும்னா π/4 இஸ் கால்ட் as 45 டிகிரி. அப்போ இந்த கொஸ்டின் மேலே மாற்றுறேன், எப்படி மாற்றுன்னு பாருங்கள். ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1ங்கிறது 0 to π/4 மாறிட்டு சைனு இன்ட்டு 3 இந்த tan இன்வர்ஸுக்கு பதிலாக டீன்னு போடுங்க இன்ட்டு tan இன்வர்ஸுக்கு பதிலாக இன்ட்டு டி dx/1 + x². ஆன்சர் என்ன பண்ணலாம், நீங்கள் dtன்னு போடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ன பண்ணியாச்சு, நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா எப்படி அதெல்லாம் இன்டெக்ரல் 0 to π/4 இந்த டீயை முன்னால் வச்சுக்கோங்க இன்ட்டு சைன் 3t பின்னால் வச்சுக்கோங்க இன்ட்டு டிடி. இப்போ நமக்கு 2 டேர்ம் மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அண்ட் சேம் டைம் நீ இதை ஹைலைட் கண்டிஷன் படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு யார் தான் வருவாங்க, அல்ஜிப்ரா தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. இன்வெர்ஸ் கிடையாது, லாக் கிடையாது. அப்போ யூ யார், நமக்கு வந்து டீயாக இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல யூங்கிறது டி. அப்போது நமக்கு ரிமைனிங் டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் 3t இன்ட்டு டிடின்னு வரும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கப்பா. u டேஷ் ஆன்சர் 1. அப்போ u டபுள் டேஷ் வாட் இஸ் ஆன்சர் 0. அப்போ நமக்கு v1 போதுமானது. ஸோ டேக் இன்டகிரேஷன் v ஆன்சர் sin x இன்டெல் பண்ணால் மைனஸ் காஸ் 3t/3 அண்ட் v1 ஆன்சர் மைனஸ் சைன் 3t/ ஸோ 3 × 3 ஆன்சர் 9. ஃபார்முலா uv அண்ட் u டேஷ் v1 நான் ஃபார்முலா எழுதாமல் டேரெக்டாக அப்ளை பண்ண பாருங்க, கவனிச்சு வாங்கம்மா. equal to formula uv, so t into minus cos 3t/3, okay va, minus u dash v1 1 into minus sin 3t/9. so upper limit lower limit பாத்தீங்கன்னா so upper limit வந்து நமக்கு π/4, lower limit வந்து 0. okay அப்பா இதை ஃபர்தர் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து வேல்யூ டைரக்டாக அப்ளை பண்ணலாம். ஈக்குவல் டு மைனஸ் வச்சுக்கோ. ஸோ மைனஸ் இந்த டீக்கு பதிலாக ஃபஸ்ட்டு π/4 போடுங்க. அடுத்து காஸ் 3π/4 ஹோல் திங் டிவைட் பை 3. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் போடலாமாப்பா. ஸோ ப்ளஸ்ஸு இங்கே சைன் 3 இன்ட்டு π/4 டிவைடட் பை 9. ஸோ இது அப்பர் லிமிட் முடிஞ்சிச்சுப்பா. மைனஸ் ஸோ லோயர் லிமிட் போட போகிறோம். லோயர் லிமிட் போட சொல்ல என்னது சைனாக இருந்தால் 0 அப்படி தானே. இந்த லோயர் லிமிட் போடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு 0 இருக்குதா, அப்போ இந்த ஆன்சர் 0 போயிருமா. அடுத்து இங்கே சைனுக்கு பதிலாக நீங்கள் 0 போட டோட்டல் ஆன்சர் 0 போயிருமா. அப்போ இங்கே நமக்கு 0. அப்போ இந்த வேல்யூ நமக்கு தேவையில்லை, விட்டுடலாம். சரியா. ஸோ இதை ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் இது 3 4 12 மைனஸ் π/12 இன்ட்டு காஸ் 3π/4 ஆன்சர் வேணுமா. காஸ் 3π/4 ஆன்சர் மைனஸ் 1/√2. அதே சைன் 3π/4 வேணுமா. சைன் 3π/4 ஆன்சர் ப்ளஸ் 1/√2 வேல்யூ அப்ளை பண்ணுங்கம்மா. ஸோ மைனஸ் 1/√2 ப்ளஸ் இதோட ஆன்சர் 1/√2 டிவைட் பை இங்கே 9 இருப்பாங்க. சரியாப்பா. இதை நீங்கள் ஃபர்தர் இன்னும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிருமா. அப்போ π/12√2 வரும். இங்கே ப்ளஸ்ஸு 1 இங்கே 9√2 வருமா. ஸோ √2 காமனாக எடுத்துருங்க. 1/√2 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா நமக்கு π/12 இருக்கும் ப்ளஸ் 1/9 இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கம்மா. ஸோ போன சம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சம்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம் பை யூஸிங் சப்ஸ்டியூஷன் மெத்தடில். அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு t ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாமா. ஓகேவா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dt/dx ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 - x². சிம்பிளாக க்ராஸ் பண்ணுங்கள். dt இஸ் ஈக்குவல் டு dx/√1 - x². ஓகேவா. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாற்றிடுவோமா. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாற்றுங்க. ஃபஸ்ட்டு கொடுத்த வேல்யூ எக்ஸோடைய வேல்யூ, கண்டுபிடிக்க போகிறது டீயோடைய வேல்யூ. அப்போ எக்ஸோடைய ஆன்சர் 2 ஆன்சர், ஒன்று 0 ஒன்று 1/√2 இருக்குது. டீயோடைய ஆன்சர் இங்கே 0ன்னு போட்டால் சைன் எந்த டிகிரிக்கு 0. அடுத்து 1/2 போட்டால் எந்த டிகிரிக்கு 1/√2 π/4 45 டிகிரி. என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டினை மாற்றிடுவோமா. அப்போ இந்த கொஸ்டின் எப்படி மாறப்போது பாருங்கள். ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2ங்கிறது எப்படி மாறப்போகுது, 0 to π/4 மாறப்போகுது. இ பவர் சைன் இன்வெர்ஸ் பதிலாக டி. ஸோ இன்டு எக்ஸ்ட்ரா ஒரு டி. ஸோ இங்கே வந்து dx டிவைட் பை √1 - x². இதோட ஆன்சர் டிடின்னு போடலாமாப்பா. ஸோ இன்டு டிடி. ஓகேப்பா. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் 0 to π/4 t இன்டு இ பவர் டி அப்படி தானேப்பா.
e power t into dt e power t into dt. இப்போ இங்கே பாருங்கள் இதைப்படி டீயும் e power t நமக்கு மல்டிப்ளிகேஷனாக உட்காந்துருக்காங்களா, அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணலாம், பெர்னலி ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் பை யூஸிங் ஹைலைட் கண்டிஷன். அப்போ இங்கே யூங்கிறது கண்டிப்பாக யாராக இருப்பாங்கம்மா, யூங்கிறது டீயாக இருப்பாங்க. அப்போ டிவிங்கிறது e power t into dtயாக இருப்பாங்க. அப்போ u டேஷ் வந்து நமக்கு 1, u டபுள் டேஷ் வந்து என்னவாக இருக்கும் 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு v1 வரைக்கும் போதும். விங்கிறது e power t, v1 என்னவாக தான் இருக்கும் e power t-யாக தான் இருப்பாங்க, எதுவுமே வர மாட்டேன். அப்படி தானே இந்த ஃபார்முலா படி டேரக்டாக எழுத பாருங்க, கவனிங்கம்மா. ஃபார்முலா படி uv ஆன்சர் t into e power t மைனஸ் u டேஷ் v1 1 into e power t. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் பார்த்தோன்னா π/4 இங்கே வந்து 0. இப்போ டேரெக்டாக அப்ளை பண்ணுங்கம்மா. ஃபஸ்ட்டு π/4 e பவர் π/4 மைனஸ் e பவர் π/4 மைனஸ் இது அப்பர் லிமிட். லோயர் லிமிட் போடுங்கம்மா. ஃபஸ்ட்டு ஆன்சர் 0 போயிருமாம்மா. செகண்ட் ஆன்சர் மைனஸ் e பவர் 0. அப்படி தானேப்பா, இந்த ஃபஸ்ட் ஆன்சர் t இருக்கிறதுனால 0 மாற்றி விட்ருவோம். அப்படி தானே. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் எப்படி அதெல்லாம் பாருங்கள். ஸோ π/4 ஸோ e பவர் அதுதான் உனக்கு e பவர் π/4 மைனஸ் e பவர் π/4. இங்கே இது ஒன்று ஆன்சர் ஒன்றா இருக்குமா, மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ ஆன்சர் +1. ஐ திங்க் இதான் நம்ம தேவை ரிசல்ட்டாக இருக்கும், செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 இதில் மட்டும் e பவர் 5 எடுத்துக்கமா. e பவர் π/4 நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா ஆன்சர் π/4 -1. ஸோ கடைசியாக அந்த +1 மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இதான் நமக்கு புக் பேக் ரிசல்ட். எக்ஸாம்பிள் 9.31 பாருங்கம்மா. எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to π sin ஸ்கொயர் காஸ் nx dxன்னு கொடுத்துருக்காங்க. n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டிஜர். சரியா, இதில் பாருங்கள் 2 டைம் மல்டிப்ளிகேஷன் உட்காந்துருக்காங்க. பை யூஸிங் ஹைலைட் கண்டிஷன் படி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து u அப்படிங்கிறது அல்ஜிப்ராவாக வரும். அப்படி தானே, யூங்கிறது அல்ஜிப்ராவாக வரதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து பெர்னலி ஃபார்மில் யூஸ் பண்ணிடலாம். இந்த பெர்னலி ஃபார்மில் படி நமக்கு u யார், u அப்படிங்கிறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா x² அண்ட் dv யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ் nx dx. சரியாப்பா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வாங்க. u டேஷ் ஆன்சர் 2x, u டபுள் டேஷ் ஆன்சர் 2, u ட்ரிபிள் டேஷ் ஆன்சர் என்னவா போயிடும் 0. அப்போ நமக்கு இங்கே u டபுள் டேஷ் வரைக்கும் தான் ஆன்சர் வருது. அப்போ நீங்கள் v2 வரைக்கும் பிடிச்சா போதும். ஓகேவா, இங்கே பாருங்கள் இதை இன்டர்வியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் எப்படி எழுதலாம், v1 ஆன்சர் சைன் v சாரி இது வந்து v நாட் v1 v உடைய ஆன்சர் சைன் nx/n, v1 ஆன்சர் மைனஸ் காஸ் nx/n², v2 ஆன்சர் மைனஸ் சைன் nx/n³. இது நமக்கு என்னது u டபுள் டேஷ் வரைக்கும் v2 வரைக்கும் போதும். நீ v3 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா எழுதுங்க. ஈக்குவல் டு இதனுடைய அவுட்புட் ஆன்சர் இன்டெக்ரல் udv. அப்படின்னா udv படி நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு uv ஃபஸ்ட் ஃபார்முலா u யார் x² இன்ட்டு சைன் nx/n. ஃபார்முலா படி மைனஸ் u டேஷ் v1 2x இன்ட்டு மைனஸ் காஸ் nx/n², u டபுள் டேஷ் v2 ப்ளஸ் வரும் ஆன்சர் 2 இன்ட்டு மைனஸ் சைன் nx/n³. ஓகேவா, ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடுங்க. ஸோ அப்பர் லிமிட் வந்து π, லோயர் லிமிட் வந்து 0. சரியாப்பா, இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபர்தராக டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், பையை போடுங்க, அடுத்து 0. இப்போ அப்பர் லிமிட் போட போகிறேன். ஆன்சர் பார்த்துட்டே வாங்கம்மா. ஸோ π² சைன் n/n மைனஸ் 2 இன்ட்டு π. ஓகேவா, மைனஸ் காஸ் n/n². இங்கே மைனஸ் அப்படி தானே, மைனஸ் +2 மைனஸ் சைன் n/n³. ஃபஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணியாச்சா, அடுத்து லோயர் லிமிட் போட்டு வாங்க. மைனஸ் ஃபஸ்ட் ஆன்சர் 0, என்ன எக்ஸ் இருக்குனால 0. செகண்ட் ஆன்சர் 0 தான், என்ன எக்ஸ் இருக்கிறதுனால 0. தேர்ட் ஆன்சர் எது, சைனுக்கு எக்ஸ் போட நம்ம போய் இங்கேயும் நமக்கு டோட்டலாக 0 போயிடுமா. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஒரு ஃபார்முலா கொடுத்தோமா, என்ன ஃபார்முலா கொடுத்தோம் செக் பண்ணி பாருங்கள். சைன் nπ இருந்தால் 0 போடுங்க, காஸ் nπ இருந்தால் -1/n போடலாமா. அப்போ இந்த இடத்துல நமக்கு சைன் nπ இது 0, அப்போ டோட்டலான 0. இப்போ இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றி விட்ருங்க. இது காஸ் nπ -1/n போடலாமா. இங்கே சைன் nπ இது 0. அப்போ இங்கே யாரெல்லாம் 0னா ஃபஸ்ட்டு ஆன்சர் 0 போகுது, இந்த மூணாவது ஆன்சர் 0. மீதி யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைனஸ் ப்ளஸ்ஸு
அப்போ 2π இருப்பாங்க. இதனுடைய ஆன்சர் -1 the whole power n by n ஸ்கொயர் இருப்பாங்க. இந்த ஆன்சர் 0. தப்போ நம்ம தேவையான ரிசல்ட் பார்த்தோன்னா 2π by n ஸ்கொயர் இன்டு -1 the whole power n. ஸோ இதான் நம்ம தேவையான ரிசல்ட். எக்ஸாம்பிள் 9.32 evaluate integral 0 to 1 e power -2x 1 plus x minus 2x cube into dx. இப்போ இந்த சம்மை நம்ம வந்து பெர்னலி ஃபார்முலா யூஸ் பண்ணுறா இருந்தால் முதல்ல u யார் அல்ஜிப்ரா படி u உடைய ஆன்சர் 1 plus x minus 2x கியூபாக இருக்கும். அண்ட் dv உடைய ஆன்சர் e power -2x இருக்கும். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வாங்க. போட பாருங்கம்மா. u dash ஆன்சர் 1 minus 6x square. அடுத்து u double dash ஆன்சர் -12x. u triple dash ஆன்சர் வரும் -12. அப்போ u 4 dash வாட் இஸ் ஆன்சர் 0. அப்போ இங்கே நீங்கள் எது வரைக்கும் பண்ணால் போதும் v3 வரைக்கும் பண்ணால் போதும். ஸோ டேக் இன்டகிரேஷன் ஆன் போத் சைட். v உடைய ஆன்சர் e power -2x by -2 v1 e power -2x by 4 v2 e power -2x by -8 v3 உடைய ஆன்சர் e power -2x by +16. இதனுடைய ஃபார்முலா என்னது u dash v1 u double dash v2 u triple dash v3. சரியாப்பா? ரைட்டாக ஃபார்முலா போடுவோமா? ஃபார்முலா எழுதிக்கிறோமா? ஈக்குவல் டு இன்டகிரல் u dv ஃபார்முலா படி இந்த ஃபார்முலா எப்படி மாறுனா uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போட்டுக்குங்க. ஸோ 1 இங்கே 0. சரியாப்பா? நான் ஏன் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணாங்க இடம் பத்தாது மடிச்சு எழுதுறமாக இங்கே எழுதிட்டேன். இப்போ இங்கே அப்ளை பண்ணுங்கள். உடைய ஆன்சர் 1 plus x minus 2x cube. v உடைய ஆன்சர் e power -2x by -2 minus u dash 1 minus 6x square. அடுத்து v1 e power -2x by 4 plus u double dash -12x and v2 e power -2x by -8 minus u triple dash -12 into e power -2x by 16. ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடுங்க. ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா 1, லோயர் லிமிட் யாருன்னா 0. சரியாப்பா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து இந்த 1 போட்டுருங்க. சரியாம்மா? இப்போ இதில் எது காமனாக இருக்கோ அதில் என்ன பண்ணி பிக் பண்ணி வெளியெடுத்துருவோமா? இல்லை எல்சிஎம் எடுக்க எடுத்துங்க. ஓகே, எல்சிஎம் இந்த 16 இருக்குதா? இல்லை 16 எல்சிஎம் எடுக்க எடுத்துக்க. ஓகேவா? என்ன எழுதி 16 நம்மளை மாற்றி விட்டுருவோமா? மற்ற அப்படியே வச்சுக்கோ. 1 plus x minus 2x cube e power -2x by இங்கே 16 மாத்திரா இருந்தால் என்ன வரும்? 16 வருமா? அப்போ எதாவது போயிருக்கா 8 -8 மேலே கொண்டு போயிரு. மைனஸ் இங்கே 1 minus 6x square e power -2x. இதை 16 மாத்திரம் அந்த மேலே எதாவது இருக்கணும் 4. இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிருமா? அப்போ ஆன்சர் ப்ளஸ் 12x e power -2x by 16. மேலே எக்ஸ்ட்ரா யார் வருவா? 2 வருவாங்க. அடுத்து ப்ளஸ்ஸு 12 e power -2x by 16. இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் யாருமா? அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் 0. இப்போ இதனுடைய கண்ட்ரிபியூட்டியா இதில் எதெல்லாம் காமனாக எடுக்கலாம் அதில் பாருங்கள். e power -2x-ஐயும் டினாமினேட்டர் 16 எடுத்துருவோமா? இப்போ இங்கே பாரு, e power -2x-ஐயும் டிவைடில் 16 காமனாக எடுத்த பிறகு இங்கே மீது யாரெல்லாம் இருப்பா பாரு? -8 into 1 plus x minus 2x cube இருப்பாங்க. இங்கே -4 into 1 minus 6x square இருப்பாங்க. இங்கே ப்ளஸ் 2 into 12 24x மட்டும் இருப்பாங்க. இங்கே 12 மட்டும் இருப்பாங்க. ஓகே தானேப்பா? அப்போது இங்கே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் யார் பாருங்கம்மா? அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் 0. இப்போ அப்பர் லிமிட் 1, லோயர் லிமிட் 0 போடுவோமா? இப்போ கேர்ஃபுல்லாக பாருங்கள். e power -2 by 16. இங்கே -8 into 1 plus 1 minus 2. ஓகே தானேப்பா? நெக்ஸ்ட்டுக்கு போல் 1 போட்டாச்சு. -4 into போட பாருங்கம்மா 1 minus 6. இங்கே ப்ளஸ்ஸு 24 ப்ளஸ் 12. ஸோ இது அப்பர் லிமிட். ஓகேவா? மைனஸ் லோயர் லிமிட் போடுவோமா? லோயர் லிமிட் போட சொல்ல ஃபஸ்ட்டு ஆன்சர் 1/16 டேரெக்டாக போட்டுடலாமாப்பா?
அடுத்து இங்கே -8 இன்ட்டு 1 மட்டும் இருப்பாங்க அப்படி இது ஃபுல்லாக 0 -4 இன்ட்டு 1 மட்டும் இருப்பாங்க மற்றது ப்ளஸ் இது 0 இது 0 இங்கே யாரும் வந்துருப்பாங்க 12 மட்டும் இருப்பாங்க ஓகே இது வந்து லோயர் லிமிட் இதை டேரெக்டாக அப்ளை பண்ண பார்த்துக்கும் இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் பார் இப்போ வந்து ரெண்டையும் கூட்டினா இது 0 போயிருமா ஓகேவா அப்போ ஆன்சர் e பவர் -2/16 ஃபஸ்ட் ஆன்சர் 0 இதனுடைய ஆன்சர் -5 அப்போ ஆன்சர் என்ன வரும் +20 வரும் இதனுடைய ஆன்சர் +24 +12 இங்கே -1/16 இன்ட்டு -8 அடுத்த ஆன்சர் -4 +12 இது -8 -4னா -12 +12 ஆன்சர் அப்போ இந்த டோட்டல் ஆன்சர் என்ன போயிடும் 0 போயிருமா ஸோ ஃபர்தராக இதை மட்டும் என்ன பண்ணுங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுப்பா 40 56 56 e பவர் -2/16 இதை எந்த டேபிள் கட் பண்ணலாம் 4 டேபிள் கட் பண்ணுப்பா 4 டேபிள் கட் பண்ண 4 இங்கே e பவர் -2 இதை கட் பண்ணா 1 டைம் 4 டைம் இதை மறுபடியும் 2 டேபிள் கட் பண்ணுங்கப்பா 7 பை இது 2 இது கீழே வந்தால் e பவர் +2 மாறுமா ஐ திங்க் ஆன்சர் 7/2 e பவர் -2 இதான் நமக்கு தேவையான எக்ஸாம்பிள் 9.33 எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 2π sin ஸ்கொயர் sin nx dxன்னு கொடுத்துருக்காங்க n இஸ் அ பாசிட்டிவ் இன்டிஜர் இங்கே எக்ஸ் ஸ்கொயரும் sin nxும் மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறதுனால ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பெர்னலி ஃபார்மில் யூஸ் பண்ணலாம் ஏன் சார் நீங்கள் வந்து பெர்னலி ஃபார்மில் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கால்ட் அஸ் அல்ஜிப்ரா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து பெர்னலி ஃபார்மில் போடுறது நல்லது அப்போ இந்த இடத்துல u ஸோ யூங்கிறது யாருன்னா எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் டிவி யாருன்னா sin nx சரியாமா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வாங்க நமக்கு எவ்வளோ டைம் வேணும் பார்க்கணும் ஸோ u டேஷ் ஆன்சர் 2x u டபுள் டேஷ் ஆன்சர் 2 u ட்ரிபிள் டேஷ் ஆன்சர் 0 அப்போ நமக்கு v2 வரைக்கும் போதுமானது v3லாம் தேவையில்லை அப்போ இங்கே v-யோடைய ஆன்சர் இதை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா -cos nx/n v1 ஆன்சர் -sin nx/n ஸ்கொயர் v2 ஆன்சர் -cos nx by n cube ஏன்னா சைனை பண்ணால் காசு தான் இங்கே மைனஸ் தான் வந்து இல்லையம்மா மைனஸ் இருக்கிறதுனால கரெக்டாக சொன்னா என்ன தான் வரும் ப்ளஸ் ஏன்னா சைனை பண்ணால் என்னது மைனஸ் காசு அப்போ மைனஸ் மைனஸ் என்னவா போயிடுவாங்க நமக்கு ப்ளஸ்ஸாக போயிடுவாங்க இப்போ என்னுடைய ஃபார்முலா எழுதிக்கிறேன் பாருங்கள் இன்டெக்ரல் இது u dv ஃபார்முலாவில் இருக்குது என்னுடைய ஃபார்முலா uv மைனஸ் u டேஷ் v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் v2 ஓகே நமக்கு u டபுள் டேஷ் வந்து தேவை அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுங்கம்மா இங்கே 2π இங்கே என்ன வரும் 0 வரும் இப்போ ஃபார்முலா படி எழுதுங்க uv ஃபஸ்ட்டு uv உடைய ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் nx/n அடுத்து மைனஸ் u டேஷ் v1 2x இன்ட்டு மைனஸ் சைன் nx/n ஸ்கொயர் அடுத்து u டபுள் டேஷ் v2 ஸோ ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் nx/n கியூப் சரியா ஸோ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் போடுங்க ஸோ அப்பர் லிமிட் யாருன்னா 2π லோயர் லிமிட் யாருன்னா 0 இப்படி ஆக்டாக அப்ளை பண்ணுவோமா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுறேன் பாருங்கம்மா ஈக்குவல் டு இங்கே இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4π² இங்கே மைனஸ் காஸ் எக்ஸுக்கு பதிலாக போட்டால் இங்கே என்ன இருக்குமா 2πn/n மைனஸ் இங்கே போடுங்க 4π வரும் இங்கே மைனஸு சைன் 2πn/n ஸ்கொயர் அடுத்து இங்கே போட்டிங்கன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் 2πn/n கியூப் இது அப்பர் லிமிட் சரியாப்பா மைனஸ் லோயர் லிமிட் போட சொல்ல ஃபஸ்ட்டு 0 போட்டால் 0வா 0 செகண்ட் 0 போட்டால் 0வா செகண்டும் 0 தேர்டு வந்து காசு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றாம அப்படி தானே அப்போ ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு காஸ் 0/n கியூப் ஏன்னா காசு இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ வரும் சரியாம்மா ஓகே இதை ஃபர்தராக என்ன பண்ணுங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டு வாங்க 4π² இன்ட்டு மைனஸுக்கு மைனஸ் வச்சுக்கப்பா ஸோ டிவைடில் n காஸ் இங்கே என்னங்கிறது பாசிட்டிவ் வேல்யூ எந்த வேலையும் போடலாம் 1 2 3 போட சொல்ல நமக்கு 2π எங்கே இருக்கோ அங்கே தான் எல்லாமே இருக்கும் ஸோ 2πயும் 0 ஒன்று தானே அப்போ காஸ் 2πயோட ஆன்சர் என்னது -1 எப்படி தானேப்பா காஸ் 2πயோட ஆன்சர் -1 அப்போ மைனஸ் மைனஸ் நமக்கு சாரி இது ஒன்று +1 வரும் காஸ் 2π ஆன்சர் +1 சரி மைனஸ்ங்கிறது என்ன வரும் நமக்கு வந்து பையில் தான் வரும் சரியா +1 இங்கே -4π இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றி விட்ருமா அப்போ இது ப்ளஸ்ஸாக மாற்றி விட்ரு
இங்கே sin 2πங்கிறது என்னவா போய் நமக்கு வந்து 0 போயிருமா ஓகே இங்கே ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு இங்கே n கியூப் வருமா அப்போ இதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன தான் வரும் 1 இதோட ஆன்சர் 1 முடிச்சா இங்கே மைனஸ் இது 0 இது விட்டு இப்போ இது நேராக உள்ளுக்குன்னு கொடுத்தா மைனஸாக போயிருமா cos 0 ஆன்சர் 1 அப்போ ஆன்சர் இங்கே மைனஸ் போகிறதுனால 2/n³ இதை நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க ஆன்சர் -4π² இங்கே இதோடைய ஆன்சர் 0 விட்டுடலாமாப்பா இங்கே ப்ளஸ்ஸு 2/n³ -2/n³ ரெண்டுமே கட்டாயிருமாப்பா இது யாருப்பா -4π²n ஸோ இதான் நம்ம தேவையான ஆன்சர்